கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தர் சொன்னார், நிறைய பேர் ஆலயத்தில் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஆனால் நிறைய பேர் வாழ்க்கையில் அனுதினமும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. ஆலயத்தில் போனால் சில பாடல்கள் பாடுகிற பொழுது, குறிப்பிட்ட விதமாக இசை முழக்கம் ஏற்படுகிற பொழுது, பரவசமான வார்த்தைகள் சொல்லுகிற பொழுது தான் நிறைய பேருக்கு அந்நிய பாஷை பேச வருகிறது. ஆனால் நிறைய பேர் சபைக்கு போகாத நேரத்தில் அனுதினமும் சகஜமாக அந்நிய பாஷை பேசுகிறாங்களே அப்படின்னு. என்ன அந்நிய பாஷை அது? ஒரு கிறிஸ்தவன் எந்த பாஷையில் பேசக்கூடாதோ அந்த பாஷையில் பேசினா அது ஒரு அந்நிய பாஷை தானே. அதான் நமக்கு உகந்த மொழி அல்ல, அது நம்முடைய தாய்மொழி அல்ல, இது வேறு ஏதோ ஒரு மொழி. ஆனால் அதை தான் பேசுகிறோம். என்ன அந்த அந்நிய பாஷை? பல நேரங்களில் பாருங்கள், நாம் பேசுகிற வார்த்தைகள்லாம் என்ன பாஷை? அது கசப்பான பாஷை. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்றால் யார்? அன்பாக வாழ வேண்டியவர்கள், அன்பை முக்கியப்படுத்த வேண்டியவர்கள், அன்புடன் பேச வேண்டியவர்கள். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாய் என்ன வார்த்தையை பேசுகிறது? கசப்பு வார்த்தை, கோப வார்த்தை, எரிச்சலின் வார்த்தை, பொறாமையின் வார்த்தை, பெருமையின் வார்த்தை, அகந்தையின் வார்த்தை, ஆசையின் வார்த்தையை பேசுகிறது. இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனுக்கு அந்நிய பாஷை தான். அவனுக்கு இதெல்லாம் அந்நியமாக இருக்கணும். ஆனால் இவன் அந்த பாஷை தான் என்ன செய்கிறான்? பேசில் கூட ரெண்டு விதமான உணர்வுகளை வைத்து பேசுகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. மனசில் உண்டை வச்சு, வாயில் உண்டை வைத்து. சிலர் பார்த்திங்கன்னா உள்ளர்த்தத்தோடு பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு உரைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆக இன்றைக்கி நிறைய பேர் சபைகளில் போய் அந்நிய பாஷை பேசுகிறாங்களோ பேசலையோ, அவங்களுக்கு அபிஷேகம் இருக்கோ அக்கினி இருக்கோ தெரியல. ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க அனுதின வாழ்க்கையிலே அந்நிய பாஷையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் எந்த விதமாக பேசக்கூடாதோ அந்த விதமாக பேசிக்கொண்டிருந்தாலே அது அந்நியம்தான். கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள் தங்களுடைய வாய்க்கும் கட்டுப்பாடு உடையவர்களாக இருக்க வேண்டும், தங்களுடைய வார்த்தைக்கும் கட்டுப்பாடு உடையவர்களாக இருக்கணும். பல நேரங்களில் பெற்றோர்களை பாருங்கள், பிள்ளைகளிடத்தில் பேசுகிறதும் ஒரு அந்நிய பாஷை தான். பிள்ளைகளுக்கு என்ன பாஷை பேசுகிறாங்க? நாயே, பன்றியே, குரங்கே, கழுதையே, பிசாசே, எந்தெந்த வார்த்தைகளை சொன்னால் நம்ம கோபத்தை உரிய அளவில் ஓரளவு கொட்டி தீர்க்க முடியும், அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறோம். இது என்ன பாஷை? இதுவும் என்ன? வரம் பெற்றிருக்கிறோமோ பெறலையோ, வரம் பெறாமலே இந்த அந்நிய பாஷை என்ன செய்கிறது? அப்போ சிலரை பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு பெருமையின் வார்த்தையை தான் பேசுவாங்க, தங்களை பெருமைப்படுத்தியே பேசுவாங்க. தாழ்மையுடன் வாழ்வதற்கு தான் கிறிஸ்தவர்களாகி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வார்த்தை எப்பொழுதுமே ஒரு விதமாக, சிலரை பார்த்தீங்கன்னா ரொம்ப தந்திரமாக தங்களை வெளிப்படுத்துவாங்க. தங்களை பெரியவளாக காட்டுவது யூஸ் பண்ணுற வார்த்தை இருக்கிறது பாருங்களேன். அதை ஒரு காலேஜில் போய் படித்தா கூட, 5 வருஷம் படித்தா கூட சிலருக்கு வராது. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப இலவசமாக வரும். காரணம் என்றால் அந்நிய பாஷை வரும். தங்களுக்குள் எந்த வார்த்தைகள் வரக்கூடாதோ, தங்களுடைய வாயில் எந்த வார்த்தையை பேசக்கூடாதோ, யாக்கோபு அதனால கேட்குறாரு, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாய் வழியாக வருகிறதே, ஒரே ஊற்றிலிருந்து நல்ல தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் எப்படி வரும்? சிலர் பார்த்திங்கன்னா சர்ச்சில் போயிட்டு சூப்பராக அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆனால் அந்த பாஷை யாருக்கும் விளங்காது. நிறைய கிறிஸ்தவங்க சர்ச்சில் போய் பேசுகிறவங்கள அந்நிய பாஷை, அது அவங்களுக்கும் அந்நிய பாஷை, கேட்குறவங்களுக்கும் அந்நிய பாஷை. அதனால தான் பவுல் சொன்னார், நீ சர்ச்சில் அந்நிய பாஷை பேசுனா நீ என்ன பேசுனங்கிறத அர்த்தம் சொல்ல முடிஞ்சால் மட்டும் பேசலன்னா வாயை மூடி சும்மா இருந்தார். நீ என்ன பாஷை பேசுகிறியோ உனக்காவது புரியணும், இல்லைன்னு சொன்னால் அதை நீ பேசுகிறவள கேட்டாலும் அவனுக்கு புரியணும், இல்லைன்னா அது என்னென்னு விளக்கம் சொல்ல தெரியணும். ஆனால் நிறைய பேர் பேசுகிற அந்நிய பாஷை அவங்களுக்கு என்ன கிடையாது. யாரும் சொல்லுவாங்க, நான் ஒரு பாஷை தான் பேசுகிறோம்பாங்க, ஆனால் அது அவங்களுக்கும் அந்நிய பாஷை, கேட்குறோம் அந்நிய பாஷை. ஆனால் அந்த வெளியே ஒரு பாஷை பேசுகிறாங்களே, இந்த அந்நிய பாஷை எல்லாருக்கும் விளங்கும், கொஞ்சம் பேருக்கு விளங்காது. கொஞ்சம் விவரம் உள்ளவங்களுக்கெல்லாம் விளங்கும் இவங்க என்ன பாஷை பேசுகிறாங்க. ஒரு கிறிஸ்தவன் எந்த வார்த்தை பேசக்கூடாதோ அந்த வார்த்தை. சிலருடைய வாய்களில் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய வாயில் அதாவது தகாத வார்த்தைகளெல்லாம் சரளமாக வருது, கெட்ட வார்த்தைகளெல்லாம் சரளமாக வருது. அது அவர்களுக்கு ஒரு அந்நிய பாஷை. வரம் பெற்றிருக்கா பெறலையோ, வாயில் வருகிற வார்த்தைகளை அப்படியே பேசுவது. அவருடைய கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு இதை விட மோசமான வார்த்தை இல்லைங்கிற அடிப்படையில் பேசுகிறோம். ஆக கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள்
ஆண்டவருக்கு ஏற்ற வார்த்தை பேசணும், ஆண்டவருக்கு ஏற்ற லாங்குவேஜில் பேசணும், அன்பின் லாங்குவேஜில் பேசணும், தாழ்மையின் பாஷையில் பேசணும், உண்மையின் பாஷையில் பேசணும், நேர்மையின் பாஷையில் பேசணும், ஒரு திறந்த உள்ளத்தோடு பேசணும். வாயை நாம் வரம்பின்றி உபயோகிப்போம் என்றால் அது என்ன பாஷை? அந்நிய பாஷை. இந்த அந்நிய பாஷையை ஆண்டவர் விரும்பவே மாட்டார். எனவே நாம் எப்படிப்பட்டவர்களாக பேசணும், நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு கர்த்தரை கிருபை கேட்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார்.